கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பொறுமையாயிருப்பதே அரிதான இந்த காலத்துல தேவன் நம்மிடம் நீடிய பொறுமையை எதிர்பார்க்கின்றார். ஏன் தெரியுமா? நீடிய பொறுமை இருந்தால் மட்டும்தான் நாம் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய ஆத்துமாவை தீமை நின்று காத்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே உருவாகும். ஆனால் இன்றைக்கு உலகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது பொறுமையை பார்க்கவே முடியவில்லை. அதிகமாக கோபப்படுகின்ற பொழுது பொறுமை இழந்து பலவிதமான காரியங்களை ஜனங்கள் செய்கிறாங்க. அதிகமாக ஒரு பெருமை உருவாகின்ற பொழுது பொறுமை இழந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பல பாவங்களை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. பொறுமையை இழந்து விடுகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைகளை மறந்து தங்கள் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு வழிகளுக்கு நேராக கடந்து போகின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் அவர் சொல்லுகின்றார், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் அந்த நற்பலனை முதற் பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறாங்க இல்லையா? விளைச்சலை விளைவிக்கிற அந்த விவசாயிகளாக இருக்கிற பொழுது அவங்க மழைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. விதைகளை தூவிவிட்டு அவங்க காத்திருக்கிற பொழுது அதற்கான பலன் அவங்க வாழ்க்கையில் அவங்கள பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையா? எனவே பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா பொறுமை மிகவும் அவசியம். எதற்கு அந்த பொறுமை? சோதனை வந்தாலும் பொறுமை அவசியம், பாடுகள் வந்தாலும் பொறுமை அவசியம், ஏமாற்றங்கள் வந்தாலும் பொறுமை அவசியம், உதாசீனப்படுத்தினாலும் பொறுமை அவசியம், வேதனைகள் அதிகம் வந்தாலும் பொறுமை அவசியம். யோபுவை பார்க்கிற பொறுமை நமக்கு இல்லை என்பதனை நிச்சயமாக நாம் யாவராலும் சொல்ல முடியும். அவர் அவ்வளவு பொறுமையோடு கூட அத்தனை நாட்கள் வேதனைகளையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் பழி சொற்களையும் விமர்சனங்களையும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரிதான். தன்னுடைய ஊழிய பாதைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பாடுகள் மத்தியில் விமர்சன ஜனங்கள் மத்தியில் எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்ததினால் தான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமை இருக்கிறதா? அன்பு ஜனமே, விசுவாசம் இருந்தால் பொறுமையும் அங்கே இருக்கும். தேவனோடு நிலைத்திருக்கின்ற அனுபவம் இருந்தால் பொறுமை அங்கே இருக்கும். உலகத்தை பார்க்கிலும் தேவன் மீது அதிகப்படியான அன்பும் பற்றுதலும் இருந்தால் உங்களுக்குள் பொறுமை நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு பொறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்குள் விசுவாசமும் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பும் மிகவும் மிகவும் குறைவான நிலைமையில் இருக்கிறது என்பதனை கண்டறிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளுங்கள். அன்பு ஜனமே, ஒரு வாழை மரத்தை நாம் நட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவது சரியான ஒன்றா? தவறுதானே? அது அதற்கேற்ற நிலையில் வளர்ந்து அது பலன் கொடுக்கிற ஒரு பருவத்தில் கடந்து வந்து அது பூ பூத்து காய் கனி அதன் பிறகுதானே நம்மால் அந்த பழத்தை சாப்பிட முடியும். அது வாழைப்பழம் மட்டுமல்ல, எந்த கனியை புசிக்க வேண்டும் என்றாலும் அந்த கனியானது நாம் சாப்பிடுகின்ற பருவம் வரும் வரையிலும் பொறுமையோடு இருந்தால்தான் அதனை நாம் உண்ண முடியும் இல்லையா? நாம் நட்ட உடனே எனக்கு இந்த செடியில பூவை பறிக்க வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான், கனியை சாப்பிட வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான். மிகவும் தவறான ஒரு நோக்கம். அதே போன்றுதான் தேவனால் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்ற காலம் வரையிலும் பொறுமையோடு இருங்க. ஆபிரகாமை பாருங்க, விசுவாசம் அவருக்குள்ள அதிகமா இருந்ததுனால தான் பொறுமையோடு இருந்து 25 வருடங்கள் கழித்து ஈசாக்கை பெற்று கொண்டார். தேவனுடைய அந்த இடத்துல சோதனை நியமித்த பொழுதிலும் பொறுமையோடு அந்த காரியத்தையும் செய்து வெற்றியை பெற்று கொள்வதற்கும் அந்த பொறுமை மிகுந்த ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தது. அன்பு ஜனமே, அவர் வாக்குரைத்து விட்டால் அவர் அதனை வாக்கை நிறைவேற்றாமல் போகின்றவர் அல்ல. அந்த வாக்கு தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு இருப்பது நம்முடைய தவறுகளாக கூட இருக்கலாம். பொறுமை இல்லாம, கீழ்ப்படுதல் இல்லாம, காத்திருக்க முடியாம அவசரப்படுறதுனால கூட
அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையா இருந்து கொண்டிருக்கலாம். எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தம், ஒரு நேரம், ஒரு குறித்த காலம் என்று ஒன்றை வைத்திருப்பார். அதுவரையிலும் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிற பொழுது அவருடைய சித்தம், அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் இல்லையா? எனவே அவர் சொல்லியும் செய்யாதிருக்கின்றவர் அல்ல. அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் வெறுமையாய் தன்னிடம் எடுத்துக் கொள்கின்றவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்து முடிக்கிறவர். அவர் வாக்கு மாறாதவர் என்பதனை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொள்ளுங்கள். அன்பு ஜனமே, ஒரு பக்தன் அழகாக ஒரு பாடலை பாடுகிறதை, அந்த வரிகளை கேட்கிற பொழுது தேவன் சொன்ன வாக்கை எப்படி நிறைவேற்றுகின்றவர் என்பதனை நன்கு அறிந்து கொள்ள முடியும். அந்த வரிகளை பாடுகின்ற பொழுது, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்தே போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர், ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர், என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென். அன்பு ஜனமே, நம்மோடு சொன்ன வார்த்தைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவாக இருந்து நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு பொறுமை, நீடிய பொறுமை மிகுந்த அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையிலே பொறுமையாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம். தேவனால் பலன் கொடுக்கின்ற ஒரு மனிதர்களாக செயல்படுவோம். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே பொறுமை எங்களை விட்டு கடந்து போகிறதப்பா. ஏமாற்றங்கள், துரோகங்கள், வீண் பழிகள், விமர்சனங்கள், உதாசீனங்கள் இப்படி எங்களை நெருக்குகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் பொறுமையை இழந்து சண்டைகளுக்கும் வாதங்களுக்கும் பின்மாற்றத்துக்கும் இன்றைக்கு அவிவிசுவாசத்துக்கும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் விரும்புவது என்னவென்றால், எந்த நிலையிலுமே பொறுமையோடு கூட வாழ்வதற்கு உங்கள் வேதத்தின்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறீங்க அப்பா. எனவே உங்கள் பிள்ளைகளாகிய நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் பொறுமையோடு இருந்து தேவ சித்தத்தையும் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவன் எங்களை பழக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.